லட்சுமி நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கா போல இருக்க, நம்ம வந்தது கூட தெரியாம. சரி, ஏதோ அசதியில தூங்குவாளா இருக்கும். தூங்கட்டும் தூங்கட்டும், சத்தம் போடாம நம்ம உள்ள போயிருவோம். இப்ப சந்தியா அப்பா என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காவன்னு பாப்போமா? அதான் சொன்னாவல்ல அவ ஏதோ சேலை என்னமோ வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னாவத. ஆனா என்ன கலரு என்ன மாதிரியான சேலைன்னு நம்ம ஒருக்கா பாத்துக்கிடுவோம் ஓபன் பண்ணி. இப்ப சூனி வேண்டாம் இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிடலாம். இப்ப சந்தியா ஓபன் பண்ணுங்க, நாங்களும் பாப்போம்ல. இப்ப நீ என்ன சேலையா கட்ட போறா? நீ பார்த்து என்ன பண்ண போறா? இப்ப சந்தியா எடுத்து காட்டுவே. இந்த மாதிரி புது துணியெல்லாம் பார்க்க ஆசையா இருக்கும், யார் வச்சிருந்தாலும். அப்படி சொல்லு பாப்பு மாதிரி. நானும் எடுத்து பாப்போம்னா இவ கேட்க மாட்டேங்க. கொண்டா வயலட்டு நானாவது பாக்கேன். அட இருங்கம்மா எடுத்து காட்டியே. நீங்களும் கத்துற கத்திலே அம்மா முழிச்சிருவா. அப்புறம் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டே சாவடிச்சிருவா. அப்பா இதை ஒளிச்சு வைக்க சொன்னாவ. எடு எடு, அதெல்லாம் அம்மா முழிக்க மாட்டா. ஐ நல்லா பாக்ஸ் போட்டு போட்டிருக்கே. ஆமா, பாக்ஸோட அழகா இருக்குல்ல. எப்ப பாக்ஸே திறப்பா இருக்க. சீக்கிரம் சீக்கிரம் பாக்ஸ் ஓபன் பண்ணு. சாரி எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணும். இரு இரு, கொஞ்சம் பொறுமையா இரு, ஓபன் பண்ணலாம். வாவ், வாட் எ பியூட்டி. இப்ப கலர் அழகா இருக்கு பேச்சியால. உங்க அப்பா உங்க அம்மைக்கு சூப்பரா சாரி செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் அழகா பாக்ஸ் எல்லாம் போட்டு. ஆமா பே, நல்லா இருக்கலாம். ஆமா, இனிமே மூடி வச்சிரு. உங்க அம்மாக்கு நாளைக்கு தானே காட்டணும்னு சொன்னாங்க உங்க அப்பா. ஆமா, மூடி வச்சிருவோம். சரி, பத்திரமா கொண்டு போய் வீட்ல வைங்க, உங்க அம்மாக்கு தெரியாம. நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு வரோம். ஆமா, நேராயிட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இப்ப இருங்க, நான் வேணா இதை வீட்டுல வச்சுட்டு வரேன். அப்புறம் வேணா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். சரி, அப்ப நீ வச்சுட்டு வச்சுக்கிறோம். ஆமா சோனி, கல்யாண நாளுக்கு உங்க அம்மைக்கு என்ன கிஃப்ட் பண்ண போறிய ரெண்டு பேரும்? உங்க அப்பா கிஃப்ட் வாங்கியாச்சு, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறிய? ஐயோ ஆமால்ல, நாங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒண்ணுமே ரெடி பண்ணலையே. எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் வெட்டிங் டேன்னு. ஏதாவது ஐடியா சொல்லுங்கவே. இங்க பேர் சோனி, எனக்கு ஒரு ஐடியா. சொல்லு சின்ன பொண்ணு. நேரா ஸ்வீட் கடைக்கு போ. நல்லா பேக்கரியில் பன் அழகா போட்டு வச்சிருப்பாவ. நல்லா தேங்காய் பண்ணு 4 வாங்கி உங்க அம்மைக்கு கிஃப்ட் பண்ணிடு. அவ்வளோதான். ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு தூங்குனாவுன்னா நல்லா தூக்கம் வரும். இப்ப சின்ன பொண்ணு, கோவம் வர மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தேன்னா கடுப்பாயிருவேன் பத்துக்க. நான் சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சோனி, நானும் சீரியஸாக தான் சொன்னேன். தேங்காய் பண்ணு 4 வாங்கி கொடுவ, சந்தோஷமா சாப்பிடட்டும். உன்னை கொண்டு போடுவேன் பத்துக்க, வாயை மூடு. என்னப்ப தேங்காய் பண்ணு கிங்காய் பண்ணுன்னு பேச்சடி படுது. யார் இப்ப தேங்காய் பண்ணு வச்சிருக்கா? சந்தியா, யாரும் தேங்காய் பண்ணலாம் வைக்கல. உங்க அம்மா அப்பாக்கு கல்யாணம் நாள்ல, அதுக்கு சின்ன பொண்ணு 4 தேங்காய் பண்ணு வாங்கி கொடுக்க சொல்ற உங்க அம்மைக்கு சோனி கிட்ட. பார்வை எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. சந்தியா, நான் என்னப்பா தப்பா சொன்னேன்? சோனி தான் கேட்டா ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு. நல்லா சாப்பிட்ற பொருளாக வாங்கி கொடுத்தா சாப்பிடுவாள்ல, ஆசைப்பட்டதா அதான் சொன்னேன். இப்ப வாயை முடிக்கிட்டு இருந்து சொல்லிட்டேன். உங்ககிட்ட ஐடியாவே கேட்கல, விடு. சரி போங்க, ஏன் நல்ல ஐடியாவை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல, அவ்வளோதான். ஆமால்ல, கல்யாண நாளுக்கு அப்பா கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டாவ. அம்மா கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை, நம்மளும் ஏதாவது செய்யணுமே. அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இவ சோனி, சொல்லு பூமாரி. அவளை மாதிரி நீ ஏன் சம்சா வாங்கி கொடுன்னு எதுவும் சொல்ல போறியோ? இல்லவே, ஏதாவது greeting cards மாதிரி, ஏதாவது வெட்டிங் anniversary-க்கு present பண்ற மாதிரி ஏதாவது ரெடி பண்ணலாம்ல. அது கூட நல்ல ஐடியா தான். என்கிட்ட பேப்பர்ஸ், கலர் பேப்பர்ஸ், கம்மு, அப்புறம் கிளிட்டர்ஸ், பென்னு நிறைய இருக்கு. அதை வச்சு ஏதாவது பண்ணலாம்ல. இப்போ சோனி, அதெல்லாம் சின்ன பிள்ளை தானமா இருக்கும். ஏதாவது பெருசா யோசி. ஏன் அந்த மாதிரி கார்டில் எழுதி கொடுத்தா அம்மா வாங்க மாட்டாளோ? அம்மைக்கெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்காது. நமக்கு சின்ன பிள்ளைல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அந்த மாதிரி கொடுப்போம், அதுவெல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கும். அம்மைக்கெல்லாம் இதை கொண்டு கொடுத்தா தூக்கி தூர போட்டுருவா, கொண்டு குப்பையில் கொண்டு போட்டுருவா. அடுத்த நாள் அன்னைக்கு சரி பிள்ளைகள் தருதுன்னு வாங்கி வச்சுக்கிடுவா. அடுத்த நாள் பாரு குப்பையில் தான் கிடக்கும். அப்போ என்னதான் பண்ணுறது? வேற ஏதாவது நல்லதாக யோசி, ஏதாவது ஐடியா கிடைக்கும். இவ சந்தி, அப்ப நான் போட்டோ ஃப்ரேம் மாதிரி ஏதாவது. ஃபோட்டோ ஃப்ரேமா? ஆமா, நீங்க 4 வரை எப்பயாவது எடுத்த போட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொண்டு போய் ஃப்ரேம் போட்டு வாங்குவீர்கள்ல, அதை கிஃப்ட் பண்ணா வீட்ல மாட்டிக்கிடலாம்ல, எப்பனாலும் பார்க்கலாம். புமரி, இது சூப்பர் ஐடியா. 4 பேரும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோ இருக்கா இல்லையான்னு தெரில. ஒருக்கா எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் ஒன்றா நிற்க வச்சு ஒருக்கா எடுத்தோம் நாங்கள் 2. அந்த ஃபோட்டோ இருக்கும்னு நினைக்கேன். இப்போ 4 பேர் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க 2 பேருக்கும் கல்யாண நாள் தானே, அவங்க 2 பேர் ஃபோட்டோவுமே நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் அதுக்கு நம்ம உடம்புடிக்கலாம் போனோம். இவ எங்க பெரிய பொண்ணு அத்திட்ட சொன்னீன்னு வைங்க, கார்லேயே கூப்பிட்டு போயிடுவாவ. ஆமா, அவியனா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பெரிய பொண்ணு அத்தை வீட்டில் போயில பேசணும். அவிய மாமியார் அந்த பாட்டி வேற கொஞ்சம் சிடிச்சிட்டுன்னு பேசுவோம், பயமாவெல்லாம் இருக்கும். இப்போ சந்தியா, எங்க அத்தை வீட்டிலலாம் இல்லை, அங்கே மரத்தடியில தான் மல்லாக்கால் படுத்து கிடந்தது. நான் பூமாரி வீட்டுக்கு போகும்போது பார்த்தேன். அப்போ வாபா போய் பேசிட்டு வருவோம் வீட்டை. சரி வாங்க போவோம். எங்க அப்பவே பஜார்ல இருந்து கிளம்பிட்டேன்ல சொன்னீங்க, வரதுக்கு இவ்வளோ நேரமா?
அது ஒண்ணும் இல்ல சரசு, நம்ம தண்டை பண்ணின்னு இருக்கோம்ல, அவிய பொண்டாட்டிக்கு அவருக்கும் நாளைக்கு கல்யாண நாளாம். அப்படியா? ஆமா, அதான் அன்னைக்கு ஒரு சேலை எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு கடைக்கு போறதுக்கு நின்னவ. அதுல பார்த்ததும் சரி பார்க்காத போதி போனா நல்லா இருக்காத, அதனால என்னென்ன இங்க நிக்கியன்னே ஒருட்டு உள்ளவா இப்படி சேலை எடுக்கணும் கல்யாண நாளுன்னாரு. அந்தால அவர் கூட கடைக்கு போயிட்டு வந்து அதான் லேட் ஆகி போச்சு. அப்படியா? லட்சுமி அக்காக்கு கல்யாண நாளுன்னு அவிய சொல்லே இல்லையே எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட. ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் மனஸ்தாபத்துல இருப்பாவ போல இருக்கு. அதான் சொல்லியிருக்க மாட்டாவே என்னத்த சொல்ல நினைச்சுக்கிட்டு. ஆமா ஆமா, அந்த அண்ணன் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தாருல, அந்த கோவத்துல லட்சுமி அக்கா கொஞ்சம் பேசுறேன்னு தான் சொன்னாவே. நாளைக்கு எல்லாம் சரியாயிரும். எப்படிங்க சொல்றிய? லட்சுமி அக்கா கோவப்பட்டவன்னா லேஸ்ல அவிய சமாதானம் ஆகவே மாட்டாவே. நாளைக்கு ஒரு சேலையை கொண்டு கொடுத்தா சமாதானம் ஆயிடுவாங்களோ? பொம்பளை ஆளுவே நீங்க சேலைன்னு பறக்க தானே செய்வியே, ஒரு சேலையை கொடுத்தா சமாதானம் ஆகும் முடியலாக்கும். ஒரு சேலைக்கு தானே நாங்கள் வீங்கி போய் கிடக்கும். ஆம்பளை ஆளுவை செய்யறதெல்லாம் செய்விய, செஞ்சுட்டு ஒரு சேலை எடுத்து தானே நாங்கள் சமாதானம் ஆயிடுவோம். அப்படி கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்கியே என்ன எங்களோட? ஐயே, கோவம் அதுக்குள்ள பொத்துக்கிட்டுலாம் வருது சரசுக்கு. சண்டை அங்க சமாதானமாயி இங்க வந்துரும் போல இருக்க. சரி சரி, கோவப்படாத, நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொன்னீங்கன்னு கேட்கேன். நீங்க அப்படித்தான் சொன்னீங்க, சேலை எடுத்து தந்த உடனே நீங்க பல்ல காட்டிக்கிட்டு வந்துருவீங்கன்னு. ஐயோ சரசு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் அதுக்கு சொல்லல. அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாதுங்க. நீங்க அந்த அளவுக்கு கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்களோட. ஐயே சரசு, இங்க பாரா. தொடாதீங்க, கையெடுங்க. ஏம்மா சரசு, இங்க பாரா. என்னத்த பார்க்காவ? இவரு சேலை எடுத்து தருவாராம், தந்த உடனே பல்ல கட்டிக்கிட்டு சமாதானம் ஆயிடுவாங்களாம். எங்களோட வீட்ல எல்லாம் சேலை எல்லாம் ஒண்ணும் இல்லாம தானே நாங்க இங்க வந்து வாக்கப்பட்டு கிடக்கோம். ஏம்மா சரசு, இல்லம்மா கோவப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னத்த கேட்கணுங்க? உங்ககிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் கேட்டாச்சே. இங்க பாரு சரசு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்ப வேற எந்த அர்த்தத்துல சொன்னீங்க? நாளைக்கு தண்டை பண்ணி என்னன்னா லட்சுமிக்காவை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்கேன். அங்கன்னா கண்டிப்பா வருவாவே, சமாதானம் ஆயிடுவாவே உங்க மேல கோவத்தெல்லாம் விட்டுட்டுன்னு சொல்லி, அதுக்கு தான் சொன்னேன். என்ன பீடிகை போட்டு பேசுறியே? அப்படி என்ன இடத்துக்கு கூட்டு போக சொன்னீங்க? சினிமா தேட்டரு அங்க எங்கன்னு எடுத்து போக சொன்னீங்களோ? என்ன அங்க கூட்டு போனாலும் பொம்பளை அளவு பல்ல கட்டிட்டு வருவாளுவேன்னு அவளெல்லாம் வீட்டுக்குள்ளேயே கிடந்து பாத்திரம் சட்டி வேணாலும் கழுவிக்கிட்டு வீட்டிலேயே அழுக்கு சட்டியை துவச்சிட்டு கிடப்பாளுவே. நீங்க அப்படியே கூட்டிட்டு தியேட்டருக்கு போங்க, பல்ல கட்டிட்டு வந்துருவாவே அப்படின்னு சொல்லுவீங்களோ? என்ன லட்சுமி, என்னைய பேச விடுறியா? நீயா உன் பாட்டுக்கு கற்பனை பண்ணி பேசிக்கிட்டே இருக்கா? வேற எப்படிங்க பேசுறது உங்ககிட்ட? நான் ஒன்னும் சினிமா தேட்டருக்குலாம் கூட்டிட்டு போக சொல்லல. காலையில கோயில் குளத்துகளுக்கு போயிட்டு ஒரு அனாதாசிரமத்துக்கு போய் சாப்பாடு கீப்பாடு பிள்ளைகளுக்குலாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அங்கன்னா கண்டிப்பா லட்சுமி அக்கா போவாவ தானே? உண்மையாவா? ஆமா சரசு. பரவாயில்லையே, உங்களுக்கு கூட இந்த மாதிரி நல்ல காரியெல்லாம் செய்ய தோணும் போல இருக்கே. நான் மாசத்துக்கு 2 தடவையாவது அப்படியே அந்த பக்கம் போனேன்னா கொடுத்துட்டு தான் வருவேன் காசு. அப்படியா? அப்ப என்கிட்ட ஒரு நாள் கூட நீங்க சொல்லல. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு சரசு? கையில இருக்க என்ன காசு கூட கொஞ்சம் இருக்கா என்னன்னு பார்த்தேன்னா அல்ல வர வழியில அப்படியே கொடுத்துட்டு வருவேன். ஒரு 4 பிள்ளைகள் சாப்பாட்டுக்காவது நம்ம காசு போய் சேரட்டுமேனு. எங்க அப்ப நமக்கும் நம்ம கல்யாண நாள் வரும்ல, அப்ப இப்படி போய் செய்வோமா? கண்டிப்பா சரசு, போய் செய்வோம். இந்த மாதிரி நல்ல காரியத்தெல்லாம் கல்யாண நாளுக்கு தான் செய்யணும்னு இல்ல, எப்ப மனசு இருந்தாலும் போய் செய்யலாம். சரிங்க, நீங்க காப்பியை குடிங்க. சரசுக்கு என் மேல கோவம் போயிட்டுல? கோவம் போயிட்டு அம்மா, என்ன நீ கோவப்படியா? சட்டுன்னு நானும் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். பையன் இருக்கணும்ல வேற. ஆமா பயந்துட்டு போங்க மேடம், போய் வேலையை பாருங்க. இருங்க, கொஞ்சம் சிறு பயிர் அவிச்சு வச்சிருந்தேன், கொண்டு வந்து தாரேன். காப்பி குடுக்க சாப்பிட்டு குடிங்க. இப்பதான் ஞாபகம் வந்துச்சோ சிறுபயிர் வேக வச்சிருந்தது? உங்களுக்கு தரப்படாதுன்னு பிள்ளைகளுக்கு வச்சிருந்தேன். இப்ப பிள்ளைகள் வீட்டுல இல்லல்ல, நீங்க சாப்பிடுங்கன்னு தான் எடுத்து கொண்டாரேன். வேண்டாம், அதை பிள்ளைகளுக்கே வை. நான் காப்பியை மட்டும் குடிச்சுக்கிறியே. கொண்டாரேன், கொஞ்சோள போட்டு கொண்டாரேன், பிள்ளைகளுக்கு கொஞ்சோள வச்சுட்டு. வீட்டுல இந்த பொம்பளைங்க மனசை புரிஞ்சுக்கிடவே முடிய மாட்டேங்குது. ஒவ்வொருக்கா ஒவ்வொரு மாதிரி இருக்குவே. இல்ல பக்கத்தூர்ல ஏதோ பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். என்ன விசேஷங்க? அது வேற ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு கல்யாண வீடு, அதான் மைக் செட்டு பாடிட்டே கிடக்கு. ஓ அப்படியா விஷயம்? கல்யாண வீடா? அப்ப நாளைக்கு அங்க சாப்பிட போயிருவோமா? எடி அவ்வளோ நம்மளுக்கு பத்திரிக்கையே வைக்கல, வேற எங்க அங்கே சாப்பிட போறது? பத்திரிக்கை வச்சா என்ன வைக்கலன்னா என்ன, நம்ம பாட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவோம். எல்லாம் பெரிய பொண்ணு, பக்கத்தூர் கறிவலுக்கெல்லாம் நம்மள நல்லா தெரியும். அதனால அங்கே போய் நம்ம வாசில திங்க போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாளுவே. இவ்வளோக்கெல்லாம் பத்திரிக்கை எங்கே வச்சாலுவே, இவ்வியே எதுக்கு வந்திருக்காளுவேன்னு. அதனால அங்கெல்லாம் போய் வாசிச்சு வர திங்க முடியாது. வேற ஏதாவது தெரியாத ஊர்லன்னா போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். நான் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லி. பக்கத்தூர்லலாம் போய் சாப்பிட்டா மாட்டிக்கிடுவோம், பார்த்துக்க. ஓ அப்படி ஒன்று இருக்கோ? ஆமால பெரிய பொண்ணு, பக்கத்தூருக்குலாம் போனோன்னா ஒரே அசிங்கமாக விரும்பத்துக்க. யாராவது உனக்கு தெரிஞ்சே இருந்தாவன்னா வேணா சொல்லி போவோம். அவங்க வீட்டுக்கு அப்படியே வந்தோம், அவங்க வற்புறுத்தி எங்களை இப்படி சாப்பிட கூப்பிட்டு வந்துட்டாவன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். ஏட்டி அந்த ஒரு கறி வீட்டை நம்ம எல்லாம் சண்டை பட்டினிலாம் வச்சிருப்போம். ரேஷன் கடைக்கு போகும்போதும் வரும்போதும் வம்பிழுத்துல வச்சிருப்போம். கல்யாண வீட்டுக்கு நீ யாரும் நம்மளை கூப்பிடையும் மாட்டாவே, போனாலும் அடிச்சு துரத்த தான் செய்வாவே. சரி ரைட்டு விடுங்க. நம்ம ஊரில் எதுவும் கல்யாண விசேஷம்னு ஒன்றும் இல்லையா? இந்த சடங்கு வீடு இளவு வீடுன்னு ஒன்றும் இல்லையா? கல்யாண வீடு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நாக்கெல்லாம் நம்ம இங்குது. வீட்டு சொத்தை எவ்வளோ காலம் தான் திங்க. என் மாமியாக்காரி சாப்பாடை சாப்பிட்டே நான் செத்து போவேன் போல இருக்கு. உங்கள் மாமியார் நல்ல அழகாக உனக்கு சமைச்சு போடுது, அதை சும்மா தின்னுட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு கறி வலிக்குதுன்னு.
ஆ சமைக்கிறது தான் சமைச்சிடலாமே. தண்ணியை கொஞ்சம் கலக்கி அதில் மசாலா தூள் உப்பு போட்டு அப்படியே கலக்கி வச்சு கொதிக்க விட்டு இறக்கிடலாமே. 2 காயை வெட்டி போட்டு அதை சாப்பிட்றவனுக்கு தானே தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. ஆ அப்படி சொல்லு பெரிய பொண்ணு. நானும் நம்ம ஊர்ல ஒரு கல்யாண வீடு சடங்கு வீடு இல்ல ஒரு இளவு வீடாவது அட்லீஸ்ட் வரணும்னு பார்த்தா ஒன்றும் வர மாட்டேங்கி. அங்கன்னா சமையல்காரன் சாப்பாடு நல்லா இருக்கும். அடிப்பாவிகளா, சமையல்காரன் கையால சாப்பிடணும்னு ஊருக்குள்ள ஒரு இளவு விடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கீங்களே. ஆமாம், ஊருக்குள்ளே சாப்பிட்ற நிலைமையில யார் கிடக்கா? வேற யாரு? நம்ம சாந்தியக்கா மாமனாரு ரொம்ப நாள் ஆள் இழுத்துட்டு தான் அடக்கு. ஏட்டி அந்த கிழவனா? அந்த கிழவெல்லாம் இந்த காலம் சாக முடியாரு. அந்த கிழவெல்லாம் ஊருக்குள்ள இன்னும் ஒரு 10-15 பேர் டிக்கெட் வாங்கின அப்புறம் தான் அவர் டிக்கெட் வாங்குவார். அப்பனா ஊருக்குள்ள கல்யாணமாவது யாராவது பண்ணியாவளா இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு சடங்காவது. அடுத்து உன் மொபைலுக்கு சடங்கு பண்ணாதான் உண்டு. எல்லாம் இழிச்ச வச்சு அது பச்சை பிள்ளைலா. ஆமா, நீ எப்ப வளகாப்பு சோறு போடுவா? ஒன்றும் குட் நியூஸே சொல்ல மாட்டேங்க. ஏட்டி நடந்தா சொல்ல மாட்டேனா? குட் நியூஸ் நடந்தா சொல்றேன். சீக்கிரம் ஏதாவது குட் நியூஸை சொல்லு. நீயாவது ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்தெடு. நாங்களெல்லாம் பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்கோம். சரியில்ல, அது நடக்கும்போது நடக்கும். ஆமா, அங்கே இன்னும் அந்த பிள்ளைகள் வானரங்கள்லாம் வருது சங்கு புங்குன்னு. யாரு? அங்கே பாரு, லட்சுமிக்கா பிள்ளைகள், சரசக்கா பிள்ளைகள், லட்சுமிக்கா பிள்ளை எல்லாம் வருது. ஆமாம், எல்லாம் நம்மளை தேடி தான் வருதுவோ போல இருக்கு. என்ன இவ்வளவும் ஒட்டுக்கா படையா கிளம்பி வந்திருக்குவே? எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? என்ன பிள்ளைகளா எல்லாரும் ஒட்டுக்கா வந்திருக்கிய? என்ன விஷயம்? அதானே. ஆமா, உங்கள அம்மா எல்லாம் இங்க, நீங்களும் மட்டும் வந்திருக்கிய? எங்க அம்மா வீட்டில் தூங்குறா தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமா, எங்க அம்மையும் வீட்ல தான் இருக்காங்க. ஏலா உமா, அந்த பிள்ளைகள் எதுக்கு வந்திருக்கு என்ன ஏதுன்னு பேச விடு. நீயா கேள்வி கேட்டுட்டு இருந்தா அந்த பிள்ளைகள் என்னத்த சொல்லும்? எல்லாம் எதுக்கு வந்திருக்கீன்னு சொல்லுங்க. எத்தே, எங்களை உடம்புடி வரைக்கும் கூட்டு போவீங்களாத்தே உங்க கார்ல? ஏன் பிள்ளைகளா இப்போ எதுக்கு? அது ஒன்றும் இல்லத்தே, எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் நாளைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. வெட்டி உமா, வெட்டிங் ஆனிவர்சரினா கல்யாண நாள் தானே? ஆமலா பெரிய பொண்ணு, கல்யாண நாள் தான். அந்த லெச்சு நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா? கல்யாண நாளுன்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம ஏதாவது கேட்போம், பண்டம் பலகாரம் ஸ்வீட்டு அது இதுன்னு ஏதாவது பார்ட்டி கேட்போம்னு நினச்சிக்கிட்டு ஆள் சொல்லாமல் இருந்திருக்கு. அதான் தே, நீங்கள் உடம்புடிக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் கிஃப்ட் பண்ணுறதுக்காக என் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை ஃப்ரேம் பண்ணி வாங்கிட்டு வரணும். அதான். என்னடே உங்கள் அம்மைக்கு கல்யாண நாளுங்கிய உங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்லலை எங்ககிட்ட? அவிய எங்ககிட்டே சொல்லலத்தே. இப்போ எங்கள் அப்பா அவியலுக்கு ஒரு சேலை எடுத்துகிட்டு வந்தாவளா, அப்போ தான் எங்ககிட்ட தந்து ஒளிச்சு வைக்க சொன்னாவ. அம்மைக்கு நாளைக்கு கொடுக்கணும், இதை பத்திரமா ஒளிச்சு வைங்கன்னு. அப்போ தான் எங்களுக்கே தெரியும். அதான் என்ன பண்ண அவியலுக்கு கிஃப்ட்டுன்னு தெரியாம தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தோம். ஓஹோ, அப்படியா விஷயம்? சரி, இதில் என்ன இருக்குது? போய் ஃப்ரேம் தானே போட்டுட்டு வந்துடுவோம். இது பெரிய பொண்ணு, அப்போ கல்யாண நாளுக்கு நம்மளே ஏதாவது கிஃப்ட் பண்ணோம்ல? என்ன கிஃப்ட் பண்ணுறது? அதான் நம்மளும் உடம்புடிக்கு போகிறோம்ல, போகிற இடத்துல ஏதாவது பிளான் பண்ணிக்கிடலாம். எத்தே, அப்போ நீங்கள் கூட்டிட்டு போறீங்களோ? அப்போ நாங்கள் வீட்டில் போய் காசு எடுத்துகிட்டு வந்துடட்டுமா? எங்கள் அப்பாட்ட மட்டும் நாங்கள் சொல்லிட்டு வரோம். எங்கள் அம்மா தூங்கிட்டாடாக்கா. ஆமாம் பிள்ளைகளா, வீட்டில் யார்ட்டையாவது ஒருத்தட்ட சொல்லிட்டு வாங்க. எத்தே எத்தே, நானும் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். எத்தே நானும் வரேன். காசா பணமா வண்டியில் அவ்வளோரையும் அள்ளி போட்டுட்டு போகிறேன், வாங்க. சோனி வா, நம்ம வீட்டில் போய் காசு எடுத்துகிட்டு வருவோம். ஏ ஜாலி. இது கல்யாண நாளுக்கெல்லாமா கிஃப்ட் கொடுக்கணும்? ஆமாம் கொடுக்கணும்ல. அப்படியா? ஏன் கல்யாண நாளுக்குலாம் அப்போ நீங்கள் யாரும் ஒன்றும் தரல? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். அப்படின்னா என் மூஞ்சிக்கு என்ன குறைச்சலு? சரி சரி உமா, கோவப்படாத. அடுத்த கல்யாண நாளை சொல்லு, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. உனக்கு உண்மையாவா இழிச்ச வச்சு அப்படி என்ன கிஃப்ட் பண்ணுவேன் எனக்கு? தெரு தெருவா இந்த ஊர் முழுக்க எல்லா இடத்துலையும் உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டுவேன். இந்த ஊரே மூக்கு மேலே வரல வச்சு பார்க்கும், அந்த அளவுக்கு இருக்கும் போஸ்டரு. நீ சந்தோஷப்படுறியோ இல்லையோ, உங்கள் வீட்டுக்கார அந்த போஸ்டரை பார்த்து சந்தோஷப்படுவார். அதுதான் நான் கல்யாண நாளைக்கு உனக்கு தர பரிசு. வாங்களா நீங்களோட உங்கள் கிஃப்ட்டோ. எல்லாம் உமா, கல்யாண நாள் டேட்டு சொல்லிட்டு போ, போஸ்டர் அடிக்கணும்ல. ஆமாம் உமா, போஸ்டர் அடிக்கிறதுக்கு நல்ல ஃபோட்டோவாக தந்துட்டு போ. வாங்களா, எவனும் எனக்கு கல்யாண நாளுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணாண்டா. சரி சரி உமா, லட்சுமி அக்கா கல்யாண நாளுக்கெல்லாம் உங்ககிட்ட கிஃப்ட்டுக்கு காசு வாங்க மாட்டோம். வா வா, நடிச்சுக்கிட்டு போவாத, காசு கேட்டுருவோமோன்னு நினச்சிக்கிட்டு.